அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 24/7 ஒரு தொலைக்காட்சி தொடர்ச்சியாக எல்லா தொகுதியிலும் போய் இதுக்கு முன்னே தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் செஞ்சிருக்காங்க, புதுசாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஆனா அந்த தொகுதி மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் செய்வாங்க என்று ஒரு விவாதங்களை தொடர்ச்சியாக அந்த சேனல் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. நேற்றைக்கு காரைக்குடியில் நடந்த நேரடியில் நாம் தமிழக சார்பாக இடுபவன் காட்சி பங்கேற்றிருந்தாங்க. அங்க திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கடுமையான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்க உள்ள திமுக குண்டர்கள் ஆனா இடுபவனை கேட்ட கேள்விக்கு பதில் வர முடியாம கோலத்தனமாக சேர் எடுத்து அடிச்சிருக்காங்க. தன்னுடைய ரவுடி செட்டை அதை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சிய நடந்து கொண்டிருந்த நிறைய மீது அவங்களுக்கு தாக்குதலை தொடங்கிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்கன்னா டாஸ்மாக் கொடுத்து இடுபவன் காலத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த சேர் எடுத்து அடிச்சிருக்காங்க. நீ உண்மையான இப்படி ஆம்பளை மைதான் இருக்குன்னா நீ அதை இப்ப சரிக்கு சரி சமாளிச்சு பேசிருக்கணும். சரி யாருன்னு அடிக்க முடியாது, நீ அடிச்சாலும் அடி விடுவோம், நாங்க அடி விடுவோம். ஆனா பெரிய ஆம்பளையா இருக்குன்னா பேசிருக்கணும். அதை விட்டுட்டு கோலத்தனவரை சேர்த்து அடிச்சுக்கிட்டு ரவுடிஸ்ல காமிச்சிருக்காங்க இந்த திமுக வரைக்கும். உண்மையிலேயே உனக்கு இந்த மாதிரி உனக்கு கோவம் வருச்சுன்னா தூத்துக்குடியில 12வது மாணவிய பாலியல் கொண்டிருக்கான். உண்மையிலே உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ அங்க போய் தட்டி கேட்டு இருக்கணும். அதுக்கு நீ போய்க்கு எழுந்து நீ போராட்டம் பண்ணிருக்கணும். என்ன அங்க ஆட்சி நடக்குது, அடக்குமுறையில குறைக்க முடியலையா, நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கு, இதுக்கு அரசு சரியா தீர்வு காண வேண்டிய நீ அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்டுருக்கணும். அது மட்டும் இல்லையா, குமாரபாளையத்துல அதே தான் 70 சிறுமியாக உனக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அதுக்கு எங்க முடியும் உனக்கு கோவம்? அதை விட்டுட்டு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்ன இதேதான் திமுக காண்ட ஒருத்தர் திமுக பொறுப்பாளர் 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு சாவடிச்சிருக்கான். உனக்கு உண்மையிலேயே கோவம் ஆயிடுச்சு, நீ அதை தட்டி கழுத்த வேண்டியதா? நீ இல்லாட்ட என்னென்னமோ சாதியா படுகொலை நடக்குது, என்னென்னமோ நடந்து கொண்டே இருக்குது. உண்மையிலேயே நீ சோத்துல உப்பு கொடுத்தா அப்படின்னா நீ அதை போய் தட்டி கட்டுக்கணும். அதை கொண்டுகிட்டு கோலத்தனமா சேர்த்து அடிச்சுக்கிட்டு ஒரு ரவுடி சென்டர் காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்படிதான் கரூர்லயே திமுக எம்எல்ஏ அந்த நியூஸ் சேகரிக்க போன செய்தியாளர் போய் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதே இதே சேனல்காரங்க தான். அதுவும் இப்பயே புரிஞ்சுக்கோங்களேன். இவங்க இவங்களால ஒண்ணு பதில் சொல்ல முடியும், ஒண்ணும் பண்ண நோக்கம் என்ன, அடித்தடி கட்ட பஞ்சாயத்து திமுக முதன்மை கொலையாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வெறும் விவாதத்திலே கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. இது கோவம் பொத்துட்டு வருதோ நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் யாராச்சும் ஒரு ஆளுக்கு சட்டமன்றத்தை மட்டும் அனுப்பி பாருங்களேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் எவ்வளவு பதில் சொல்ல முடியாது. உண்மையிலே முக ஸ்டாலின் நல்ல விதமான ஆட்சினா கொடுக்குறாங்கன்னா இதுக்கு காரைக்குடி நடந்த சம்பவத்தை அங்க முதல்வர் முக ஸ்டாலின் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு அவங்க எவனா அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று வன்முறை ஈடுபட்டிருக்கானோ அவன் மேல் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.